சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் திருப்பாடல் உமந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி முற்றும் காட்டுகின்ற தெய்வம் சேயாக இணை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி துவாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஹேம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனை ஏத்து வல்லா விரதம் குவளையம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சண்முகநாதா
பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்றே எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சரணமே நமோ நமः. ஓம் சரணமே நமோ நமः. ஓம் சரணமே நமோ நமः. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நமः. சுபய சிவசிதம்பர அமலிங்காய பர கமலே நமः. சுபய சிவசிதம்பர அமலிங்காய பர கமலே நமः. ஓம் ஆனந்த சதாசிவ சத்குரு ஆறுமுகானந்த மகாதேசிகாய நமः. சர்வதேவ சர்வதோ சூரிய சந்திர சுப்பிரமணியாய முகானந்த திருவடிகள் போற்றி. மாம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. மாம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. மாம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. மாம் அகத்திய திருவடிகள் போற்றி. மாம் அகத்திய திருவடிகள் போற்றி. மாம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் ஆனந்தரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆனந்தரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆனந்தரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுகானந்த மகாதேசிகாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுகானந்த
அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருகிய சர்வகரணங்கள் பாராயண செய்கிறோம். அழகை கேட்டு உள்ளூரால் அருள் செய்து கொள்ள வேண்டும். ஓம் சரவண பவாய கண்முகா அருப்புகவா சிவசுப்பிரமணிய பாடகர் ஆசிரியர் நாளில் செய்யும் விளையாடு என் செய்யும் என்னை நாடி வந்த போல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் என்று சாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் முன்னே தோன்றினேன். சேதனை கந்தனை செங்கோட்டி வெப்பண்ணனை செஞ்சுருதல் இளைஞனை செந்தமிழில் வெளித்தோடை விளக்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை தார்துணை போது மரமாக பொறுத்தார்கள். ஓம் சரவண பவாய் சண்முகா அருமுகா சிவசுபாடகர் காட்சியன் சிவாய அகத்தீசாய நம. சிவாய நந்தீசாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய போகமகர்ஷி தேவாய நம. ஓம் பதஞ்சலி தேவாய நம. ஓம் ஆறும் அரங்கமகா தேசிகாய நம. அகத்திய வாரிசினமாய் என்றோது அஸ்வசிதரைவார் குடியைவார் அகத்தியரை காசாய வேடமைவார் அப்போது சிலரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை என்றெடுத்து நேரு சொல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எங்கியத்தில் பிறந்தயோகி ஆயிரத்தெட்டாண்டமெல்லாம் ஆணையாச்சேன். சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே. சிவாய ஈசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் மட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும்
சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக நெய்தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மா குணகுடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் வட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒடா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக நெய்தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணகுடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சர்க்குருவாகவும் சொர்க்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்ல ஆசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அழைத்த அக்கணமே அஞ்சேல் என்று அருளக்கூடிய வல்லமை பொருந்திய மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழன் தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே, யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிவமே சிவமே. யாரெல்லாம் கருணை நெஞ்சோடு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பிறர் படக்கூடிய துன்பங்களை கண்டு வருந்துகின்றார்களோ அங்கெல்லாம் சிவம் எழுதி இருக்கும் என்று மகான் வள்ளல் பெருமான் அருளிய அந்த வாக்கின்படி தான் இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது எந்த இடமாக இருக்கட்டும் அந்த இடங்களில் எல்லாம் அன்னதானத்தை செய்து எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற வேண்டும் என்று நமது ஓங்காரக்குடில் ஆசான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அன்பர்கள் அனைவருமே பிற உயிருக்காக, பிற உயிர்கள் படக்கூடிய துன்பத்திற்காக, அவருடைய பசியை தீர்ப்பதற்காக தம்முடைய உழைப்பையும் தன்னுடைய நேரத்தையும் அதே நேரத்தில் தன்னுடைய பொருளையும் செலவழித்து அந்த மாபெரும் பணியை செய்து கொண்டே இருக்கின்றார். குறிப்பாக மலேசிய மக்கள் அந்த பணியில் நம்மை விட சிறந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் ஐயாவுடைய மனதிலே நீங்கா இடம் பெற்ற ஒரு அன்பர். பல ஆண்டுகளாக ஆசானுடைய திருவடிக்கு ஆசான் சொல்லக்கூடிய வழியிலே ஆசான் சொல்லிய அந்த கொள்கைகளை கடைபிடித்து பிறரையும் கடைபிடிக்க வைத்து அந்த மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு நாம் எல்லாம் ஒரு கரவொலி எழுப்பி அவருடைய தொண்டை பாராட்ட வேண்டும். திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை ஆசானிடத்தில் அவர்கள் பெற்ற அனுபவங்களையும் ஞானிகளுடைய பெருமையையும் பேச வேண்டும் என்று உங்களுடைய சார்பாக அவர்களிடத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
முருகன். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் வல்ல சத்குருவாகவும் வீட்டிலிருந்து நம்மை காத்து ரட்சித்து நல்வழிப்படுத்தும் எல்லாம் வல்ல கருணைக்கடல் ஓங்காரக்குடியில் கடவுளின் பொற்பாத கமலங்களுக்கு கடியனின் சார்பிலும் வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முருகா, ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இறைவன் ஏதாவது ஒரு வகையில ஒரு வாய்ப்பை வழங்குறாங்க. அப்படி அந்த வகையில நம்முடைய குருநாதர் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி இது போன்ற அறப்பணிகளை செய்து ஜென்மத்தை கடைதட்டிக் கொள்ளலாம் அப்படின்றத 1997 ஆசானருடைய உபதேசத்தின் வழி இங்கு வருகை புரிந்து ஐயா அவருடைய ஆசையை பெறுவதற்காக இங்க வந்தோம். வரக்கூடிய காலங்கள்ல இங்க பார்க்கும் போதெல்லாம் அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் ஏறக்குறைய 25,000 பேருக்கு ஒரு நாள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில வந்தோமா சாயந்தரம் வரைக்கும் கிராமத்துல தான் இருப்போம். இங்க இருக்கிறது குறைவா இருக்கும். 2 வாரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவோம். 2 வாரம் இருப்போம். எங்களுடைய அந்த கம்பெனியில வேலை செய்யற விடுமுறையெல்லாம் இங்கதான் கழிச்சுட்டு போவோம். இதுதான் தாய் வீடு. அப்படி வருவோம். இதான் தெரியும். ஆரம்ப காலத்துல அப்ப வரும்போதெல்லாம் ரசம் சாதம் தான். ஏழை மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நமக்கும். ரச சாதம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. உடம்பெல்லாம் ரொம்ப ஆக்கத்தோட செயல்படக்கூடிய ஒரு காலம் அது. நல்ல விறுவிறுப்பா இருக்கும். காலையில ஐயாவை பார்ப்போம், உடனடியா தொண்டு செய்யறதுக்கு போயிடுவோம். தொண்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இங்கதான் விளக்கப்பட்டுச்சு. தொண்டுனா என்ன அப்படி நாம படிச்சிருக்கிறோம், தமிழ் படித்திருந்தாலும் இந்த தொண்டுன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கல. தொண்டுனா என்ன அப்படின்றது தெரியாது. ஞானியர்கள் இருக்கிறாங்க, நமக்கு 9 கோடி பேர் இருக்கிறாங்க, நம்மளை காப்பாத்துறதுக்குன்ற ஒரு உண்மையும் நமக்கு தெரியாது. அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, தாத்தா பாட்டிக்கும் தெரியாது. காரணம் இந்த உண்மை யாரும் சொல்லல. இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம மனித தன்மையோட வாழ்றோமா அப்படின்னா சத்தியமா இல்லை. புரியாம வாழ்றோம். எப்படி வாழ்றோம்னே தெரியல. பாவ புண்ணியம் தெரியாது, நல்லது கெட்டது புரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி இறைவனை வணங்கணும், எந்த நேரத்துல வணங்கணும், இது போன்ற உண்மைகள் எல்லாம் தெரியாத காலம். எப்ப நான் ஓங்காரக்குடிலுக்கு வந்தனோ அன்னைக்குதான் பிறந்தேன் அப்படின்றத நான் உணர்ந்துகிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இங்கதான் இந்த தத்துவங்கள்லாம் புரிஞ்சிச்சு. ஐயா அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் பிறந்தா மோட்ச கதி அடையணும். அந்த மோட்ச கதி அடையறதுக்கு தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தானம் செய்யணும், தவம் செய்யணும். நாம அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முன்னுக்கு உண்டியல் வச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல நம்ம ஓங்காரக்குடிலுக்கு வந்தாலும் முன்னுக்கு புண்ணிய செயல் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு தலைவனை வணங்குவதற்கு முன்பு அவர் ஆசையை பெறுவதற்கு புண்ணியத்தை செய்து கொள். இதுதான் ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வரும்போதெல்லாம் நாம அன்பர்கள், நம்ம உறவினர்கள் இவங்ககிட்டலாம் வசூல் பண்ணிட்டு ஐயாட்டு கொடுப்போம். கொடுத்தவொடனே ஐயாவுடைய அந்த முகம் மலரும். ஐயா சொல்லுவாங்க, இது பல உயிர்கள், பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவனை பரமனும் மகிழ்வானடா, மகிழ்ந்து பக்கத்தில் வருவானடான்றாங்க ஒரு பாடல்ல. அது போல நாம செய்யக்கூடிய இந்த புண்ணிய செயல்களால பல ஜென்மங்கள் எடுத்து அறியாம என்னென்ன பாவம் செஞ்சிருப்போன்னு தெரியலையே. நாம இப்ப சொல்றோம், ஒரு பாவமும் செஞ்சதில்லை, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு. ஒரு ஜென்மத்துக்கு ஒரு பாவமா இருந்தா இதுவரைக்கும் எடுத்த பிறவி கோடான கோடி பிறவி. இந்த கோடான கோடி பிறவிகள்ல ஒரு பிறவிக்கு 1 அப்படின்னா கோடி பிறவிக்கு எத்தனை கோடி பாவங்கள் புரிஞ்சிருக்கும். அதான் எத்தனை கோடி பாவங்கள் செய்தோம் என்று அறிய முடியவில்லையே அப்படின்னு கேட்க சொல்லுவார். என்ன பாவம் செய்தும் தெரியாது. மனுமுறை கண்ட வாசகத்திலையும் ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவாரு, இந்த 43 கவிகள்ல சொல்லுவாரு, நல்லோர் மனதை நடுங்க வைத்தீனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தீனோ, தானம் கொடுப்போரை தடுத்து, இப்படி சொல்லிக்கிட்டே வருவார். இப்படி எல்லாம் எத்தனை பாவங்கள் செய்தோம்னு தெரியல. இந்த ஜென்மத்துல அப்படி பாவம் செய்து வந்திருந்தாலும் நல்ல ஒரு குரு வாய்க்க பெற்றோம். அதுதான் சிறப்பு. நமக்கு நல்ல ஒரு குரு வாய்க்க பெற்றோம்.
நல்ல ஒரு குரு வாய்க்க பெற்றதுனால நல்வழி நாம் நடக்கின்றோம். அப்ப நம்ம வந்து சைவத்தை கடைபிடிக்கிறோம், தானம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், தொண்டு. அப்படி தொண்டு செய்தால்தான் கண்டு கொள்ளும் சித்தனைத்தும்ன்றாங்க. சித்தர்கள் அத்தனை பேருமே மற்ற உயிர்களுக்கு நாம எந்த அளவுக்கு இறங்கி தொண்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு சித்த பெருமக்கள் நம் உள்ளத்தில் எழுந்தருளி நமக்கு எது தேவையோ அதையெல்லாம் வழி நடத்துவாங்க. அதான் பாருங்க, நம்ம இந்த ஓங்காரக்குடியில் வந்துட்டோம் அப்படின்னா சாதாரணமா போகக்கூடிய ஒரு அன்பர் கூட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. அதுல பல விஷயங்கள் நாம கேட்ட கேள்விக்கு பதில் அங்க அடங்கி இருக்கும். அது மாதிரி இந்த ஓங்காரக்குடிலுக்கு வந்தாலுமே நமக்கு தெளிவு. இதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான் என்றார். அப்பேற்பட்ட மகத்துவம் பொருந்திய ஆசான் ஆறுமுக அரங்கமாதேசிக சுவாமிகளை நாம வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்னா, ஒரு அன்பர் ஒருவர் மலேசியாவில் ஒரு 15 வருஷமா ஓங்காரக்குடிலுக்கு அன்னதானத்துக்கு காசு கொடுக்குறாரு. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். வேற ஞானியர்களையோ ஐயாவையோ யாரையுமே ஒண்ணும் தெரியாது. அன்பர்கள் போய் கேட்கும் போதெல்லாம் 1000 வெள்ளி எடுத்து கொடுத்துருவாரு. யாருக்கும் தெரியாது. புண்ணிய காரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்படியே போய்கிட்டு இருக்கிற காலத்துல பையனுக்கு ஒரு 26 வயசு, நல்லா படிச்சு நல்ல பட்டம் பெற்று நல்ல ஒரு தொழிலும் செய்யறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கேன்சர். அவரை காப்பாத்துறது டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, 4வது ஸ்டேஜ்ல இருக்கு, இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. அவர் யதார்த்தமா அவர் செய்த புண்ணியம், அந்த புண்ணியத்துடைய விளைவு பயன் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை வலுக்கட்டாம இழுத்துட்டு வரும். காப்பாற்றணும்ன்ற முடிவு புண்ணியத்துலதான் இருக்கு. அந்த புண்ணியம் என்ன செஞ்சிச்சு, அவர் எங்கேயோ போக வேண்டியவரு திருச்சியில இறங்கி அவங்க வண்டி இந்த ரோட்ல வந்துருச்சு. இங்க பார்த்தோன்னா அகத்தியர் கோயில். அவருக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா, 15 வருஷமா இந்த அகத்தியர் கோயில்ல அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, பார்த்துட்டு தான் போவோமே அப்படின்னு ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. வந்த நேரம் சரியா ஐயாவுடைய கதவும் திறந்திருக்கு. உள்ளுக்கு போறாங்க. இவர் மன கஷ்டத்தோட போறாரு. பையனுக்கு இப்படி நடந்துருச்சே, காப்பாற்ற முடியாத, இவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு வருத்தோட உள்ளுக்கு போறாரு. அவரு போய் அங்க உள்ளுக்கு நின்றவனே ஐயா சொன்னாங்களாம், உன் பையனுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா அடிச்சுட்டு போய் பாருப்பா அப்படின்னாங்க. அப்ப இது 4வது ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஐயா வந்து எல்லாம் சரியாயிடுச்சுப்பா, ஞானிங்க நினைச்சா வெடுக்குன்னு முழுங்க முடியும்னு சொன்னாங்களா ஐயா. அது மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க இங்க இருந்து நேரா சென்னைக்கு போறாங்க. அப்போலோ மருத்துவமனையில போயிட்டு இத பரிசோதனை பண்றாங்க. இந்த ரத்த பரிசோதனை பண்ணும்போது அவங்க ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மருத்துவமனை இருக்கான், அங்கேயும் போய் பரிசோதனை பண்ணியிருக்காரு. மறுபடியும் மலேசியா திரும்பினவன மறுபடியும் அவர் போய் அங்க ஒரு 2-3 உயரிய மருத்துவமனையில போயிட்டு பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. பார்த்தா எதுவுமே இல்லை, எந்த ஒரு தடயமும் இல்லை. அது இருந்ததற்கான ஆதாரமே இல்லாத அளவுக்கு அவர் தொடர்ந்து செய்த அந்த புண்ணியம் அவரை வழி நடத்தி காப்பாத்துது. அப்ப நாம இந்த ஓங்காரக்குடிக்கு வந்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு இடம் இல்ல, 9 கோடி ஞானியர்கள் சூழ்ந்திருந்து அருள் செய்யக்கூடிய ஒரு தடம். இங்க வந்துட்டோம் அப்படின்னா குருநாதரை எந்த அளவுக்கு நாம இறுக பற்றமோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பூஜை செய்யறோமோ, அந்த அளவுக்கு அந்த தலைவன் உள்ளத்திலிருந்து எழுந்தருளி நம்மை காத்து ரட்சித்து வழி நடத்துவார். இதுதான் நாங்கள் கண்ட உண்மை. இத்தனை வருஷம் வர்றதுல வந்து ஐயாவை வணங்க வணங்க என்ன ஆற்றல் அப்படின்னா, புனிதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய உள்ளத்துல இந்த உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லற்றானார்க்கு வாயை கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு இந்த சிவனே சிவலிங்கம்ன்றார். எல்லாமும் இங்கதான் இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஐயா வழிகாட்டுறாங்க. தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்றாங்க. ஆக நாம செய்யக்கூடிய இந்த புண்ணியத்தாலும் பூஜையாலும் நம்முடைய உள்ளம் பிரகாசம் அடைந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்ற உண்மை தத்துவங்களை எல்லாம் குருநாதரின் வாயிலாக, நாம் செய்யக்கூடிய தொண்டின் வாயிலாகவும், நாம் செய்யக்கூடிய பூஜையின் வாயிலாகவும் அனைத்து ரகசியங்களும் உடைப்பட்டு நமக்கு தெளிவை ஏற்படுத்துது. அந்த தெளிவை கொண்டுதான் தொடர்ந்து இந்த புண்ணிய செயல்களையும் பூஜையையும் மக்களுக்கு குருநாதர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசங்களையும் சொல்லி
அந்த அன்பர்களையும் புண்ணியவானாக மாற்றுவதற்கு, அவர்கள் படக்கூடிய துன்பத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கும் இதுவே ஒரு சிறந்த வழி என்பதை கூறி வாய்ப்பளித்த குருநாதரை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல. நாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழக்கூடிய வழிமுறைகள் அறியாமல் எப்படி வாழ்வது, என்ன செய்வது, நாம் செய்வதுதான் சரி என்ற ஒரு நினைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ்ந்தால் சிரமம் இல்லாமல் வாழலாம், எப்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பதையெல்லாம் ஆசான் அவர்கள் நமக்கு அருளிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே மலேசிய அன்பர்கள் ஆசானை இறுக பற்றி கொண்டு ஆசான் கூறிய வழிமுறைகளை அப்படியே கடைபிடித்துக் கொண்டு இன்றைக்கும் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மலேசிய அன்பர்கள், குறிப்பாக அந்த நாட்டு அமைச்சர் குடும்பத்தினர்கள் அனைவருமே வருகை புரிந்திருக்கின்றார்கள் இந்த பூஜைக்கு. அனைவரையும் நாம் அனைவரும் வணங்கி வரவேற்போம். ஆசானுடைய நாமங்களை சொல்லி இன்றைய சித்தர் பூஜையை நாம் துவங்க இருக்கின்றோம். எப்பொழுதும் போல நாமங்களை சொல்லும் பொழுது ஆசான் திருவடியை மனதிலே எண்ணி நாமங்களை சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் நல்லாசியையும் நமது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவருடைய நல்லாசியையும் மற்றும் நவகோடி சித்தர்களின் நல்லாசியையும் அனைவரும் பெற்று நீடோழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடிஞானமே தென்சித்தி முக்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா சத்குருநாதா சாந்த சுரூபா எனது தந்தையே எனது தாயே தயோடைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரணே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து
உலகப் பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே, அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்கார குடிலாசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். நிறைப்பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா. நீ கம்முனு போ. இங்கிட்ட வர சொல்லு.
தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஏதோ நான் பார்க்கல, ஒரு வாரம் ஆச்சு. ராஜு உங்களுக்கு எப்போ வைக்காது? அங்கே கொடி எடுத்தாரு. மாவட்டத்துக்கு போனோம்னா அது ஒரு நீங்கள் அவங்க முன்னாடி உட்காந்து